வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கான ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த சாட்டர்டே அப்டேட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது எஸ், நம்ம ஆசைப்பட்டது தான் நடந்துட்டு இருக்கு. ரோஸ்ட்டு அப்படிங்கிறது தான் தகவல் வருது. எவிக்ஷன் வரையும் போல. இந்த ப்ரமோவும் அதானே சொல்லுது. ஃபர்ஸ்ட் ப்ரமோ பார்க்கும்போதும் அதில் ஹிண்ட் அதானே கொடுக்குறாரு. டாஸ்கை பற்றி பேசுகிறாரு. அது பேசுங்க, முதல்ல பஞ்சாயத்துக்கு வாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ குறும்படமே போட்டு காட்டாங்க. இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த கவர் கப்புல், காமு கவர் கப்புல் இருக்காங்கல்ல, அந்த கவர் கப்புல் பண்ண அட்ராசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓவர். லிட்ரலாக ஓயர் ரூமாவை மாற்றிட்டானுங்க. பிக் பாஸை நாராடிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள போட்டு வச்சு செய்யணும்ல, கதற விடணும்ல. ஸோ அதை தான் சொல்கிறாரு. மக்கள் இவங்க பேசுகிறத கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை மூடி வச்சுட்டு கழட்டி வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கு எதுக்கு மைக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு. கமல் சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே போல் மும்தாஜுக்கு வந்து மைக்கை கழட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் சொல்கிற வரை மைக் இல்லாமல் நீங்கள் போய் வெளியே நில்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டுருவாரு. அந்த மாதிரி இவங்க 2 பேரையும் அனுப்புனா இன்னும் சந்தோஷம் தானே படுவாங்க. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறன்ற போர்வையில் இவங்க 2 பேரும் மைக்கை கழட்டி வச்சுட்டு அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி மைக்கை போடுங்க அப்படின்னு சொன்னால் மற்ற டைம்லையும் இல்லை, இவங்க அவர் வந்து அப்பன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அவர் ஐம் ஹார்னி அப்படின்னு சொல்லிட்டு கையில் எழுதி காட்டினாரு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க போல இருக்குது, மூடாக இருக்குது அப்படின்லாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கவர் பண்ணுறதுக்காக இவங்க வாயாலே கெட்டுருவாங்க. சும்மா இருந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கேட்டிருக்காது. பின்னாடி மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. பார்வதி வந்து லோ வாய்ஸில் பேசுகிறாங்க. அதில் இந்த மக்கு பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியுது, அது ஸ்ட்ரெஸ் இல்லை, கேம் ஸ்ட்ரெஸ்ஸை தானே நீ சொல்கிற, கேம் ஸ்ட்ரெஸ்ஸு, இங்கே இருக்கிறதோட ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் புரியுது, மெல்லமாக பேசினாலும் கேட்கும் மைக்கில் அப்படின்லாம் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க, ஏற்கனவே வந்து இந்த இப்போ குறும்படம் போடுறாங்க ப்ரமோவில், அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன பேசினாங்க, ரூமுக்கு வா, ஜோனுக்கு போகலாம், இந்த ஸ்மோக்கிங் ஜோன் இருக்குல்ல, அங்கேயும் கேமரா இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுது, ஆனால் அதை வெளியே விட மாட்டாங்க. அல்டிமேட்டில் ஒரே ஒரு முறை வந்து ஸ்மோக் பண்ணுற அந்த காட்சியை விட்டாங்க. அப்போ அபிராமி நினைக்கிறேன், அவங்க ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் வந்ததும் பார்த்தீங்கன்னா அது பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வெளியே விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இஷ்டத்துக்கும் பண்ணக்கூடாது, விட்டுருவாங்க கடுப்பானா அந்த ஃபுட்டேஜையும். ஸோ அங்கே ரெக்கார்ட் ஆகுது, இருந்தாலும் அங்கே ஸ்மோக்கிங் ஜோன் போகிறது, அதையும் தாண்டி அதை தானே அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்ற நீ, திரும்ப திரும்ப கூப்பிட்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சி இதில் வேற அங்கே போய் நாரடிச்சது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்டிவிட்டி ஏரியா எல்லா கண்டஸ்டன்ஸும் வெளியே போயிட்டாங்களா, டோர் சாத்துறதுக்குள்ளே இவங்க போய் இவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி நிறைய கூப்பிட்டுருக்காரு. இப்போ எஃப்ஜே கூட பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது கூப்பிட்டுருக்காரு, பாதியில் ஏஞ்சி வா அப்படின்லாம் சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு கழுவி ஊற்றி போய் நின்றுட்டே தான் இருக்கணும் நாள் ஃபுல்லாக அப்படின்லாம் வந்து சொல்லி அமிச்சாரு. அதுதான் எக்ஸ்ட்ரீமாக சாப்பிடும்போது கூப்பிட்றாரு அப்படின்றது தான் நடந்தது. ஆனால் இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணால் வேற என்ன பண்ண முடியும் அவர்? அதையும் பார்த்து டேய் பண்ணாதீங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டா அங்கேருந்து வராங்க, ஜம்ப் பண்ணிக்கிட்டே வராங்க ஜாலியாக. இது வந்து அப்படியே காவிய காதல் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ரசிக்கணுமா ஆடியன்ஸ்லாம்? வந்து கேவலமாக இல்லை? ஸோ மைக்கை மூடிட்டு கழட்டி வச்சுட்டு இவங்க பேசினதெல்லாம் என்ன கேட்டால் வந்து பார்வதி உருட்டுன்னு ஃபேமிலி பற்றிலாம் பேசுவோம், அதெல்லாம் வெளியே வர வேணாம். என்னத்த ஃபேமிலி பற்றி பேச போகிறீங்க? இங்கே வந்து எதுக்கு வந்திருக்க? அதான் சைன் பண்ணிட்டு தானே வந்த, மைக் போட்டு தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு முறை 2 முறை இல்லைங்க, இவங்க பல முறை மீறி இருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம். இப்போ கம்ப்ளைண்ட்டாக அடுக்கும் போதுனா தெரியுது. கானா வினோ சொல்கிறாரு, இவங்க எப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற மைக்லையும் பிக்கப் ஆகிடக்கூடாது, ஏன்னா விஜேவாக இருந்தவங்கள இவங்க, அங்கேயும் பிக்கப் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு அந்த மைக்கையும் மூடுறது, இவங்க மைக்கையும் மூடுறது, இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கிறது. இது விட்டுக்கிட்டே இருந்தாங்க, வான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஓவராக போனதும் பார்த்தீங்கன்னா இந்த காஜி அதிகமானதுக்கப்புறம் ஓவர் ஆயிடுச்சு. நார்மலாக பேசும்போது கூட எப்பயோ பேசுவாங்க போல இருக்கு. இந்த கம்முவும் இந்த பாரும் 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுவும் வந்து இந்த ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுறது, இந்த மூட் ஆயிட்டன்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இதில் ரொம்ப ஓவராக அத்துமீறினதும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாரு, பனிஷ் பண்ணார். பனிஷ் பண்ணதுக்கப்புறமும் திரும்ப பண்ணுறாங்க. இதை கேட்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக கேட்குறாரு, போய் கேட்போம்மா அப்படின்லாம் சொல்கிறாரு. வர்ற தகவல்களும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரோஸ்ட்டு 2 பேருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு பெரிய திருப்திலாம் இல்லை. 2 பேரும் வெளியே அனுப்பணும். மைக்கு மாட்டாத இவங்களுக்கு மைக்கை கழட்டி வைக்கிற இவங்களுக்கு எதுக்கு மைக்கு அப்படின்லாம் சொல்கிறாருல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இவங்களுக்கு எதுக்கு பிக் பாஸு, தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் வச்சு கதற அடிச்சுதான் தகவல் வந்திருக்கு. சிறப்பான சம்பவம் லோடிங். அடுத்து என்ன பண்ணுவாங்க, நடுவில் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு வாரமாக அழுதுட்டு இருந்தாங்கல்ல பார்வதி,
நடுவில் தான் அந்த கேப் வந்துருச்சு. இப்போ வந்து மறுபடியும் கதறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.